ஒரு நாள் காடு முழுக்க வெப்பம் அதிகமாக இருந்தது. மரங்கள் காய்ந்து போனது. விலங்குகள் எல்லாம் தண்ணீர் தேடி அலைந்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் பேர் ரியோ. ரியோ எப்போதும் மகிழ்ச்சியாக சுற்றித் திரியும். ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப கவலையாக இருந்தது. என்ன, இந்த வெயில்னால நம்ம காடு எல்லாம் காய்ந்து போய்விடும் போல் இருக்கிறதே என்று ரியோ சொன்னது. அதே நேரத்தில் வானத்தில் ஒரு சிறிய மலை மேகம் ஸ்கைலோ மெதுவாக பறந்து கொண்டிருந்தது. அது ரொம்ப சிறியது. ஸ்கைலோ சொன்னது, என்னால் இவ்வளோ பெரிய காட்டுக்கு மழை கொடுக்க முடியுமா என்று சந்தேகத்தோடு சொன்னது. ரியோ அந்த மேகத்தை கண்டு, ஹாய், நீங்க யார் என்று கேட்டது. என்னோட பேரு ஸ்கைலோ. நான் ஒரு சின்ன மேகம். என்னால் இவ்வளோ பெரிய காட்டுக்கு மழை கொடுக்க முடியாது என்று மேகம் வெட்கத்துடன் சொன்னது. ரியோ உடனே சிரித்து கொண்டே, சின்னதாக இருந்தா என்ன, சின்ன உதவியும் சரியான நேரத்தில் செய்யப்படும்னா அது பெரிய உதவியாக மாறிடும் என்று ஊக்கமளித்தது. ஸ்கைலோ முயலின் வார்த்தைகளால் தைரியம் பெற்று அது தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி சின்ன சின்ன துளிகளாக மழை பொழிய தொடங்கியது. அந்த மழை துளிகள் இலைகளிலும் மலர்களிலும் விழுந்து மெல்ல மெதுவாக அதிகரித்தன. சில நிமிடங்களில் காடு முழுவதும் குளிர்ச்சி பரவியது. விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக மழையில் ஆடத் தொடங்கினார்கள். ஸ்கைலோ மகிழ்ச்சியில் பெரிதாகி அழகான சிலிர்க்கும் பெரிய மேகமாக மாறிவிட்டது. ரியோ அதை பார்த்து சொன்னது, நீ உன்னை நம்பினதால் தான் இது நடந்தது. ஸ்கைலோ சந்தோஷமாக வானத்தில் பறந்து கொண்டே இருந்தது. இந்த கதையிலிருந்து என்ன புரியுது குட்டீஸ்? நீங்களும் உங்களை நம்பினா உங்களாலேயும் கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்களை பண்ண முடியும். ஓகேவா குட்டீஸ்?